Hello students, welcome to Priya's Mini Max. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.12ஓட கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த அல்ஜிப்ரா சாப்டருக்கான ஆல் கொஷின்ஸ் பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around so that it increases the total area to 285 meter square. What is the width of the pathway? இதான் அவங்க கேட்டிருக்கிற கொஷின். இப்போ பாருங்கள், நார்மலாக ஒரு கார்டனோட சைஸ் கொடுத்துட்டாங்க 12 மீட்டர் பை 16 மீட்டர். ஸோ இப்போ எடுத்துக்கோங்க, இதுதான் நம்மளுடைய கார்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட லென்த் எவ்வளோ கொடுக்குறாங்க, 16 மீட்டர், அண்ட் இதோட விட்த் வந்து 12 மீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இதை சுற்றி என்ன போடுறாங்க, ஒரு வழிநடை போடுறாங்க. பெடஸ்ட்ரியன் பாத்வே அப்படின்னா நம்ம நடந்து போகிற அந்த வழிநடை போடுறாங்க. அதோட விட்த் வந்து W மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த W மீட்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கார்டன் வந்து டோட்டல் ஏரியா எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டால் 285 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது. அப்போது நம்மளுடைய பாத்வே, அதாவது விட்த் வந்து எவ்வளோ, இந்த வழிநடையோடைய அகலம் எவ்வளோ அப்படின்றது தான் இந்த கொஷின். நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி விட்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி வந்து அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன், கரெக்டாக கவனிங்க. இப்போ பாருங்கள், இதில் உள்ளே இருக்கிற லென்த் வந்து 16, கரெக்டாக. இது இங்கே இந்த சின்ன ரெக்டாங்கிளுடைய இதுதான் லென்த்து, இதுதான் பிரெத். அப்போது இந்த அவுட்டரில் இருக்கிற, அதாவது இந்த விட்த்து போட்டதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு 16 இருக்குது, ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு விட்த் இருக்குது, இங்கே ஒரு விட்த் இருக்குது. அப்போ தான் இந்த டோட்டல் கிடைக்கும், கரெக்டாக. அப்போது லென்த் அப்படின்றது என்ன அர்த்தம், 16 + 2W. புரியுதா பாருங்கள், இந்த டோட்டல் லென்த்தில் இங்கே வரைக்கும் நம்மளுக்கு 16 அவங்களா கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் இதுவும் விட்த்து தான், இதுவும் விட்த்து தான். பிகாஸ் என்ன அர்த்தம், 4 சைடு விட்த்து எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த டபிள்யூவும் ஆட் பண்ணிங்கன்னா அவுட்டரில் இருக்கிற ரெக்டாங்கிளுக்கு 16 + 2W எழுதிடலாமா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், இது வந்து பிரெட்டா. இப்போ இந்த பிரெட்டில் இன்னர் ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்குது, நம்மளோட கார்டனோடது 12 மீட்டர் இருக்குது. அப்போ இந்த 12 மீட்டரில் இங்கே ஒரு விட்த் வழிநட ஒரு W, இங்கே ஒரு W இருக்குது. அப்போ இந்த 12 மீட்டர், இந்த டோட்டல் பிரெத் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த 12 மீட்டர் கூட இங்கே இருக்கிற ஒரு W, இங்கே இருக்கிற ஒரு W ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா? அப்போ என்ன ஆகும், 12 + 2W. அப்போ அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் கண்டுபிடிச்சிட்டோமா, 16 + 2W, தென் 12 + 2W. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? அது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க பாருங்கள். நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் அண்ட் பிரெத் தெரியுமா? ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னா நம்மளுடைய லென்த்தும் பிரெத்தும் அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு என்ன தான் இருக்குது, 12 + 2W இன்ட்டு 16 + 2W. நான் ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கேன், நீங்கள் எழுதும்போது 16 + 2W இன்ட்டு 12 + 2W எழுதிக்கலாம். இப்போது இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளுடைய ஏரியா தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 285 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 285 மீட்டர் ஸ்கொயர் எழுதியாச்சா? இப்போ பாருங்கள், நம்ம லென்த் அண்ட் பிரெத் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்து இது கூட 2 இது கூட பண்ணணும், அப்புறம் இது எடுத்து இது 2 இது கூட பண்ணணும். இப்போ 12 × 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 192 ப்ளஸ் 12 × 2, ஸோ 24W, ப்ளஸ் 2W × 16 32W, ப்ளஸ் 2W × 2W 4W ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 285 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதில் பவர் அதிகமாக இருக்கோ அதை தான் ஃப்ரண்ட்டில் எழுதுவோமா? அப்போ 4W ஸ்கொயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க, 4W ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 24 52 ஆட் பண்ணிங்கன்னா 56W ப்ளஸ் 192 மைனஸ் 285. அதாவது இந்த 285 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -285. இது ஏன் நான் கொண்டு வந்திருக்கேன், AX² + BX + Cன்ற ஜென்ரல் ஃபார்முக்காக இது நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், 4W ஸ்கொயர் ப்ளஸ் 56W, இந்த 192ல் 285 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, -93 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, 4 × -93. 4 × -93 என்ன வரும், -372. அண்ட் நம்மளோட சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன தான் இருக்குது, +56. ஸோ சென்டரில் இருக்கிறது தான் எப்போவுமே சம் ஆஃப் ரூட்ஸ்.
ஸோ இந்த எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் வரவே கூடாது. இது -372, இது +56. இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 372 வந்து பிரிப்போமா. ஸோ இப்போ இந்த 372 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் சம்ஸ் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம 3.1லேருந்து 3.11 வரைக்கும் பார்த்த எல்லா சம்ஸுமே 21, 42 இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ 372 எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 372-வை நம்ம நார்மலாக வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2 1 times 2 balance 1. So 2 8 times 16 balance 1. 2 6 times 12. Okay. அடுத்து 2 பண்ணீங்கன்னா 2 9 times 18. 2 3 times 6. இப்போ 2 பண்ண முடியாது. ஸோ 3 பண்ணுறேன். 3 3 times 3 3 1 times. இப்போ இதுக்கப்புறம் பண்ண முடியுமா நம்மளால? 31 is a prime number. ஸோ என்ன பண்ணால் அகைன் 31ஆல தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? 2 2 3 31 4 நம்பர் வந்துருச்சா நம்மளுக்கு? இப்போ பாருங்கள் இந்த 4 நம்பரை மாற்றி மாற்றி எழுதி நம்ம 56 வர வைக்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2-வை மட்டும் விட்டுடுங்க. இந்த 2-வை விட்டுட்டு மீதி மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6. 31 into 6 என்ன வரும்? 6 1 times 6, 6 3 times 18. அப்போ 186 2. இந்த 186 2-வை நீங்கள் வந்து மைனஸோ ஆடோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 56 வரல. அப்போ என்ன, இந்த 186ன்றது கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஒரு 2 விட்டிங்கன்னா இந்த 2-வை விட்டால் இந்த 2-வை விட்டால் நம்மளுக்கு என்னது, ஒன்று தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 இந்த 6 இந்த ரெண்டையுமே விட்டுடுறேன். அதாவது 3 2s are 6 into 31 into 2 62 அப்படின்னு எழுதுறேன். புரியுதா பாருங்கள், இதை வந்து ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ பாருங்கள் 31 into 2 62, 3 2s are 6 எழுதியிருக்கேன். இப்போ 62க்கும் 6க்கும் ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் 56 வருதா பாருங்கள். எனக்கு மைனஸ் பண்ணால் என்ன வருது, 56 வருது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது கரெக்டு, 62 6ன்றது கரெக்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து 2 2s are 4 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இது வந்து 2 2s are 4 எடுத்துட்டீங்க. 3 into 31 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 93 வருமா. அப்போ 93 into 4னு பிரிக்கலாம். இதோட டிஃப்ரென்ஸ் 56 வரலை. அப்போ நம்ம 4 எடுக்கிறது தப்பு. இந்த மாதிரி இந்த 4 நம்பரையும் மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணி இந்த 2 நம்பரை எது பண்ணால் 56 வருதுன்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் 372ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இது கிடையாது. 62 into 6. அப்போ 62 6 போட்டாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணால் 372, டிஃப்ரென்ஸ் வந்து 56. பட் நமக்கு 56க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, அப்போது இங்கே ப்ளஸ் இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்கணும். கரெக்டாக இங்கே 62 இங்கே -6 இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ணால் -372 வரும். உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா +56 வரும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இந்த வேல்யூவை என்ன பண்ணணும், இதில் எப்போவுமே நம்ம டிவைட் பண்ணணும், மறக்கவே கூடாது. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 62 4 கட் பண்ணிங்கன்னா 31/2. இங்கே -3/2. ரெண்டு ஆன்சர் வந்துருச்சா, 31/2 -3/2. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நீங்கள் ஆக்சுவலி 62 -6 போட்டு நான் ஃபஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி டீட்டெயில்டாகவும் போடலாம். ஆர் இந்த சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வேல்யூ இருக்குது, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸில் இப்போ சொன்ன மாதிரி இது W + 31/2. இந்த 2 இங்கே போயிடுமா. அப்போ இது எப்படி எழுதுவோம் நம்ம, 2W + 31 இன்டூ, அதே மாதிரி இங்கே W மைனஸில் இருக்கும், W இங்கே போயிடுச்சுன்னா 2W - 3 = 0 வந்துருச்சா. புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது எடுத்துக்கிட்டோம், இங்கே 1 +, 1 மைனஸ், அதை டிவைடட் பை 4 பண்ணுறோம். அப்போ 31/2 -3/2. அப்போ W ப்ளஸ் பண்ணும்போது 2 என்னாகும், முன்னாடி போகும். ஸோ 2W + 31 இன்டூ 2W - 3 = 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியாக இது ஒன்றையும் நம்ம என்ன பண்ணுவோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணி Wவோட ஆன்சர் கண்டுபிடிப்போமா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் தேவையில்லை. ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கோங்க, 2W + 31 = 0. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 2W = -31. ஸோ W = -31/2. ஓகேவா. விட்த்ன்றது ஒரு வேல்யூ, இது மைனஸில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கா, அது எப்படி ஒரு லென்த், அதாவது இப்போ நீங்கள் ரூமில் எவ்வளோ லென்த்னா -5 மீட்டர்னு சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. ஸோ அப்போது இந்த W ஆன்சர் வந்து தப்பு, இது ஆன்சராக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், 2W - 3. ஓகே. ஸோ இப்போ 2W - 3 = 0 அப்படின்னா 2W = 3. அப்போ W = 3/2.
3/2னா என்ன அர்த்தம்? W ஈக்குவல் டு 1.5 கரெக்டா? அப்போ விட்த் என்னதான் இருக்க முடியும்? பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ நம்மளோட விட்த் என்னது? தேர்ஃபோர் இந்த இடத்துல இடம் பத்தலனால எழுதல, நீங்கள் சொல்லி இங்கே எழுதி காமிக்கிற பாருங்க. தேர்ஃபோர் width of pathway is 1.5 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதோட நம்மளோட செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.